வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறாங்க. அதுக்கு ஒரு கப்பு பழம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்து இந்த மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த கலவையை 1லேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து குழந்தைங்களுக்கு பழம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது கோதுமை மாவில் தான் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பேன்லேயும் ஊற்றலாம். இல்லைன்னா பணியாரக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பணியாரம் மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு சைடு மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடியை திறந்துட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. பழையபடி மூடி போட்டு இன்னொரு சைடு ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு நம்ம எடுத்தோம்னா அது சுவையான ஒரு ஹெல்த்தியான ஒரு பனானா ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அழகாக அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.